யமதர்ம கணக்கப்பா. இந்த கொடியை தூக்கி தான் சுதந்திர கொடின்னு சொல்லி கணக்கு உலக நாடே கொடியை தூக்கி பலாக்கி வச்சிட்டான். நீ ஏற்கனவே அடப்பட்டு இருந்தனால முடியலை. இல்லைன்னா நிலநடுக்கம், காற்று, புயல், அந்த பவர் உட்கார்ந்த இடத்துல தட்டுவ. அதுவும் 13 வந்து தான் இந்த கணக்கு எடுக்க முடியுமா? இந்த கணக்கு நீ எடுக்க முடியுமா? உன் குடும்பத்தார், உன் பிள்ளை வச்சு நீ எடுக்க முடியுங்கிற சத்தியவாக்கு பிரமாணத்தில் வாங்கிட்டான். மானிட பிறவி, மன்னராட்சி 2 கணக்கு மன்னராட்சி 2 போகும். போகம் வச்சு கும்பிட்டு ஆடுதானோ அம்முட்டும் பூரா ஐயனார், திருச்செந்தூருக்காரன், விநாயகர், இது போகும் மன்னராட்சி வரம் கொடுத்த கணக்கு. மன்னர் ஆட்சி நடத்துகிற கணக்கு. அழித்து நாசம் பண்ணி அதிலேருந்து உற்பத்தி ஆகி மானிடப்பே அவனை கும்பிட்டே வந்து இன்னைக்கு வரைக்கும் அழிச்சிருக்கான். அடுத்து மன்னராட்சி, அடுத்து ஜமீன் கணக்கு. இப்போ அரசியல்வாதி சுத்தமாக சாமியே கோயில் எங்கெங்கே இருக்கிற பூரா தரமட்டமாக அடித்து நாசம் பண்ணி பூமியை விளைய வச்சு தின்னு அதில் செண்டு ரேட்டு போட்டு ஏக்கர் கணக்கு போட்டு பூரா அரசியல்வாதி ஒரு பேப்பரை தயாரித்து பேப்பரில் அச்சு குத்தி விட்டு பாழாக்கி நீதிமன்ற கோர்ட்டிலையும் பாழாக்கி நாசம் பண்ணி கந்தல் கோலமாக ஆக்கி வச்சுருக்கான் மானிட பிறவி. இப்போ இந்த கொடி 2 போகும் மன்னராட்சி, 3வது ஜமீன் கணக்கு, 4வது அரசியல்வாதி ஆட்சி 4 சதுரங்கத்தில் அழித்து வச்சுருக்கான். இப்போ கணக்கு ஏட்டு ஏடு ஓலைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு ஒரு ஜெம்மத்துக்கு 700 வருஷம், 7 ஜெம்மம், எத்தனை வருஷம் ஆண்டு காலம் கழித்து இப்போ வந்து பூமியில் உன் வாரிசு உன் பிள்ளையோடு உட்காந்து கணக்கை வெளியே எடுத்துருக்கோம். நக்கால விடணும். உன் குடும்பம்லாம் அழிஞ்சு தான் நிற்கும். உன்னால் எப்படி உன் பிள்ளைய கொண்டு வந்து மகளை கொண்டு வந்து நீ சிவனும் பார்வதி நீ உட்காந்து கணக்கு எடுக்க முடியுமா? இதுதான் கணக்கு எடுத்தாச்சு, கணக்கு இட்டாச்சு. இப்போ நீதிமன்றமே தத்தளித்து நிற்கி தண்டனை கொடுக்க முடியல. சட்டத்தில் ஓட்டை இருக்குங்கிறத மாற்றி அந்த பெட்டிஷன் பூரா அடித்து நாசம் பண்ணி வச்சுருக்கான். ஒரு கணக்கு இருக்குது, பெரிய புக்கை அடித்து வச்சுருக்கான் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும். இதெல்லாம் அரசியல்வாதி உட்காந்து சட்டத்தை வகுத்து போட்டு அந்தந்த சட்டத்தை உள்ளே ஏற்றி இன்னைக்கு வரைக்கும் அமைச்சராக இருக்கவங்க பூரா சட்ட பேரவையில் பூரா ஏற்றி வச்சு நச்சிட்டு வாரான். இந்த சட்டங்களை உள்ளே ஏற்றுதான் நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே போகுது. பூரா அரசியல்வாதி ஏற்றி கொடுத்து நாங்கள் இந்த சட்டம் போட்டு வச்சுருக்கோம், ஜனநாயக ஓட்டு முத்திரை போட்டவனுக்கு இந்த சட்டம் போட்டு வச்சுருக்கோம், நாங்கள் ஆட்சி ஆளுதோம், தக்க தண்டனை இப்படி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்கு வழக்குகளை பூரா அடித்து ஏற்றி உள்ளே கொடுத்துருக்கான். அதெல்லாம் தேடி பார்த்து அதெல்லாம் வழக்கு ஆடி வழக்கு ஓடி அதுக்கப்புறம்தான் தப்பு செய்தவன் தப்பிச்சு போகிறான், தப்பு செய்யாதவன் மாட்டுதான். அப்போ என்ன கணக்கு? கண்ணீர் கூத்தலுமா? ஏழை எளிய மக்கள் விவசாயம் பண்ணி சாப்பிடக்கூட விடமாட்டேங்க. இந்த ஜெம்மத்தில் பூரா பேப்பரை வீசி கோடிக்கணக்கான போட்டு வாங்கி நிலப்பரப்பை பூரா அழித்து வச்சுருக்கான். என்ன காரணம்? ஒரே கொடி. ஆதியிலேருந்து அந்த கொடி, மன்னராட்சியிலேருந்து கொடி, ஜமீன் கணக்கு கொடி, அரசியல்வாதி ஆட்சி கொடி. இந்த கொடியில் யம தர்மனை ஏட்டு ஏடு ஓலைச்சோடு கணக்கில் உட்கார வச்சுட்ட. ஏமங்காலம் தூவன் கொடியில் உட்காந்துருக்கமுடா. நீ கொடியை ஆட்டின கொடியில் அடுத்தாப்புல பூதத்திய அரைக்கி அடுத்தாப்புல 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி இத்தனை பேர் நாக்கில் அந்த கொடியில் உட்காந்து ஆட்டி குளஸ் பண்ணி கந்தல் கோலமாக ஆக்கி விட்டுறோம்டா. சத்தியம் தொலைஞ்சி இடம் சாப்பாட்டு சட்டி வறுப்புக்கு போய்கிட்டே இருப்பான் மானிடப்பே. இன்று நாளில் இருந்து 3/4 சத்தியம் நீதிமன்ற கோர்ட்டில் இருந்த 3/4 சத்தியம்